நாம சொன்னது நேற்று நடந்து பாத்தீங்களா, ராஜஸ்தான் ராயல்ஸ் அது பெங்களூர். நீங்க சொன்னது தானே, வெல் பேலன்ஸ் டீம். பேட்டிங் இருக்கு, பவுலிங் இருக்கு, எப்படி வேணும்னாலும் இறுக்கி கொள்ளுவாங்க, எப்படியும் மேட்சை மாத்துவாங்க. T20ல 12 ball 15 run அடிக்கிறது பெரிய வேலையா? 4 ball அடிக்கலாமே, 3 ball அடிக்கலாம். ஒரு ஓவர்ல அடிப்பாங்க, 3 ball அடிப்பாங்க. ஆனா 2 overல 8 run மட்டும் கொடுத்து 6 ரன்னால வின் பண்ணாங்க பாத்தீங்களா? அதுதான் அங்கதான் இருக்கு, அங்கதான் இந்த மேட்ச் மாத்துறது. அதுதான் அந்த பவுலிங். அதான் T20 என்னதான் நீங்க பேட்ஸ்மேன்ஸ் 6 அடிச்சு ரன் அடிச்சாலும் மேட்ச் வின்னிங் இருக்கிறது பவுலர்ஸ்ல கையில. பவுலர்ஸ் உடைச்சா அந்த டீம் வெல்லும், இல்லையா கொடுத்தா மற்ற டீம் வெல்லும். பவுலர்ஸ் தான் டிசிஷன் மேக்கர்ஸ் T20ல. மும்பை இந்தியன்ஸ் நான் நேற்று சொன்னேன், நேற்று மும்பை ஆளையால பார்த்து கேட்டுக்கொள்ள. இல்ல, நான் நேற்று மும்பை இந்தியன்ஸ் இல்ல, இனி அது முடிஞ்சேன்னு சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு மும்பை. இதுல ஹார்திக் பாண்டியாவும் இல்ல, அதே மாதிரி தான் டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ்ல பவுலிங் நேற்று எதனா உருட்டி எடுத்துட்டாங்க. நீங்க எவர் வேணுமென்றாலும் வாங்க. நேற்று சூர்யா கேப்டன், ஹார்திக் பாண்டியா இல்லைன்னு எந்த பேட்ஸ்மேன் வேணுமென்றாலும் நீங்க கொண்டு வந்து வச்சிருங்க, நாங்க அடிச்சு நொறுக்குவோம். பந்து வீச்சாளர் டெல்லி கேபிட்டல்ஸ் நொறுக்கி எடுத்தது மிக பாரமான பந்து வீச்சு. எல்லாருமே போல் பண்ண எல்லாருமே சராசரியா ரன்னை கொடுத்தாங்க. எல்லாரும் சந்திர முகேஷ்குமாருக்கு கிட்டத்தட்ட 8 எக்கனாமி, லுங்கிகிரிக்கு 8, அக்ஷர் பட்டேலுக்கு 5.5, விப்ராஜ் நிகாம் இவருக்கு 8, குல்தீப் ஜாதவ் மட்டும்தான் 3 ஓவர்ல 31, 10. போலிங் எங்க நல்லா இருக்கோ, எங்க இறுக்கமா சிறப்பா போல் பண்றாங்களோ, எந்த பெரிய பேட்ஸ்மேன்ஸை நீங்க அடிக்கி வச்சிருந்தீங்கன்னாலும் பெரிய யோசனை இல்லை. 10 நிமிஷம் நேற்று விளையாசிருக்கார் போல. 2வது மேட்ச் போன போட்டில சைவர்ல போயிட்டாரு. நேற்று நல்ல இன்னிங்ஸ். லோகேஷ் ராகுல் ஒரு ஓட்டத்தோடையும், நிதிஷ் ராணா ஓட்டம் இல்லாமல் ஆட்டம் இழக்கின்றார். டெல்லிக்கு முதல் போட்டியிலையும் இதே மாதிரி தான் நிலைமை. 7க்கு 2 இருக்கேக்க 10 நிமிஷங்க சமீர் ரிஷ்வி இணைப்பாட்டத்தை உருவாக்குறாங்க. 10 நிமிஷங்க 44 சுத்தி சுழடி அடிச்சார். அதுவும் அடிக்க வலிக்கிட்டு தான் ஆட்டம் இருந்தார். ஆனால் நல்ல பார்ட்னர்ஷிப். சமீர் ரிஷ்வி முதல் போட்டியிலும் அவர் தான் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு வெற்றியை போயிட்டு கொடுத்தார். நேற்றும் அவர் தான் மனுஷன். 51 ball 90, டேவிட் மில்லர் 18 ball 20. புதிதா வரவர்கள் இவர் அவரண்டு இல்லாமல் இந்தியா பாரபட்சம் இல்லாம வீரர்கள் இங்க இருந்து அப்பா வாரீங்க, இங்க இருந்து வர்றீங்க, நீங்களா இந்தியா டீமுக்குள்ள எப்படிதான் வராம போறீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அதை பார்க்கும்போது இப்ப இந்த அடிக்கிறவங்க எல்லாம் இந்தியா டீம்ல இல்ல. அதுதான் அப்படிலாம் வந்தா ஐயோ, நான்டா சொல்லுவேன் பேசாம ஐசிசி. எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த டீமை பரவாயில்ல வச்சு கொடுக்கட்டும். இல்ல ஐசிசிக்கு நான்டா சொல்லுவேன், இந்தியா ABCDன்னு ஒரு 4-5 டீமை போட்டு விளையாட விடுங்கப்பா. சிவப்பு மஞ்சள் பச்சை ஏதாவது போட்டுக்கிட்டு விளையாட விடுங்க. அவங்களுக்குள்ளே விளையாடலாம் போல. விட்டீங்கன்னு சொன்னா இப்ப மேட்ச் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோட அவுட்டா போறது, அவன் இவன் இப்படி அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நீங்களே அவங்களே அடிபட்டு அவங்களே கேப்டன் வின்னிங், அவங்களே ரன்னர்ஸ் அப் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. ரைட், இன்றைக்கு நடக்க போற போட்டி முதலாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். ஓகே, காவியா மாறன் டீம். நீங்க இப்ப காவியா மாறன் பற்றி காய்ச்சா கதைக்கு எடுக்கிறீங்களே? இல்ல அது என்னன்னா, அந்த டீம் வந்து நான் அந்த டீமை பத்தி நான் நிறைய உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். டீம் வந்து நல்ல தரமான டீம். அதை பற்றி கதைக்கிறதுக்கு இல்லை. ஆனா என்னவோ தெரியல, அந்த சன்ரைசர்ஸுக்கு இன்னும் சரியான ஒரு நடைமுறை இல்ல மாதிரி இருக்கு. நிறைய முக்கியமான அட்டாதட்டி வீரர்களை கொண்டு அந்த டீம்ல வச்சிருக்காங்க. பல வீரர்கள் அங்க இருக்காங்க. நீங்க மற்ற அணிகளை பாத்தீங்கன்னு சொன்னா சன்ரைசர்ஸ்ல இருக்கிற வீரர்களை விட அதிரடி வீரர்கள் இல்ல, மற்ற அணிகள இல்ல. அப்படி வீரர்கள் இருந்தும் அவங்களால தொடர்ச்சியான வெற்றிகளை பெற முடியல. இப்ப இந்த சீசன் தொடங்கினதுக்கு முதல் மேட்ச் தோல்வி, 2வது மேட்ச் வென்றுருக்காங்க. இன்றைய போட்டியை வெல்ல நிறைய வாய்ப்பு இருக்கு, சன்ரைசர்ஸுக்கு இருக்கு வாய்ப்பு இருக்கு. மறுபுறத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸோட சந்திர ஒரு விஷயம் இருக்கு. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அந்த முதலாவது போட்டியில தோற்றதும் அவருடைய ஓனர் வந்து ரிஷப் பாண்டுக்கு திட்டி பேசினது BCCI பெரிய ஒரு ஆப்பனேட் வச்சிருக்கு. கண்டிப்பா வைக்கணும். எந்த பிளேயர்ஸையும் எந்த ஒரு அணியிட முகாமைத்துவத்தை சேர்ந்தவர்களோ ஓனர்ஸோ நீங்க அவமரியாதையா நடத்த முடியாது. நடத்தினீங்களா இருந்தா நீங்க பேண்ட், உங்களுக்கு தடை செய்வோம். எனக்கு தெரிஞ்சு BCC இந்த லக்னோ அல்லது அந்த ஓனரை தடை செய்யணும். ஏன்னா அந்த அளவு அப்படி பண்ணக்கூடாது. இல்ல அதான் ஃபர்ஸ்ட் முதலாவது இதுன்றபடியா இந்த எச்சரிக்கைன்றது எவ்வளவு எச்சரிக்கை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது தெரியுமா? பல ரசிகர்கள், லக்னோக்கு இருந்த ரசிகர்கள் இப்பொழுது விலகிருக்காங்க. ஓனர் செய்த வேலையா நிறைய. ரிஷப் பாண்டுக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. அதுல இருந்து வந்தது அவர் விளையாடுகின்ற விதம். நான் கூட ரிஷப் பாண்டுக்கு ரசிகன். அவர் அந்த கம்பேக்கும் அவர் விளையாடிய விதமும், மற்றது ஒரு சாஃப்டான மென்மையான ஒரு ஆக்ரோஷமா சண்டை பிடிக்கிற மனுஷன் இல்லையே, அப்படி ஒரு இளம் வீரரை கூப்பிட்டு நீங்க துட்டி அதுல வச்சு கேள்வி கேட்டு
ரொம்ப ரொம்ப அது மோசமான அது கொஞ்சம் அநியாயத்துக்குரிய விஷயம். அந்த உடனடியாவே இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அதுக்கு எடுத்திருக்கிற அதிரடியான முடிவுன்றது வந்து மிகப்பெரிய நல்ல முடிவு. அந்த முடிவு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்திருந்தா அந்த அணியை இன்னும் அது இந்த முதல் தடவை நீங்க சொன்னபடியே ஓரளவுக்கு விட்டுருப்பாங்களா இருக்கும். எனவே இந்த அணியும் பெரிய டஃப்னு சன்ரைசர்ஸ் கொடுக்கும். சன்ரைசர்ஸ்ல பந்து வீச்சு நல்லா இருக்கிறதுனால எனக்கு ஒரு நல்ல விறுவிறுப்பான போட்டியை பார்க்கலாம். அதோட 2வது போட்டி அது ஒரு ஹேப்பனிங் மெக்ஸா ஹேப்பனிங். அதாவது சென்னையும் பெங்களூரும் மோத போறாங்க. பக்கத்து ஒரு ஃபைனல் போட்டி மாதிரி இருக்கும், ஒரு இறுதி போட்டி மாதிரி இருக்கும். நிறைய விறுவிறுப்பா இருக்கும். ஆனா சிஎஸ்கே பெங்களூர் ஓகே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இறுதி போட்டி மாதிரி இருக்கிறதுக்கு சிஎஸ்கே இல்ல, பெங்களூருக்கு ஈடு கொடுக்குமா? முடியாது, கஷ்டம். அது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு சென்னையுடைய 3வது தோல்வியாக இருக்கும். பெங்களூர்ல வச்சு பெங்களூரை வெல்றது, சென்னையில வச்சு சென்னையால வெல்ல முடியல. இந்த விராட் கோலி இருக்கிற ஃபோமும் அந்த அணியினுடைய பந்து வீச்சு, அந்த அணியினுடைய இப்ப இருக்கிற அந்த ஃபோம் எல்லாமே சென்னைக்கு கிட்டத்தட்ட 90% 3வது தோல்வி இந்த தொடர்ல. இல்ல இந்த நேற்று முந்தினாத்து ஒரு சமூகத்தில் எக்ஸில் பார்த்தேன். இந்த ஒரு படம் ஒன்றில் போயிட்டு பாபா எழும்புங்க பாபான்றது இந்த ஒரு தெலுங்கு டப்பிங் படம் ஒன்றில் கூப்பிட்டுட்டு இருப்பார். அது மாதிரி தோனி படத்துல இருக்கிறாரா அவரை தட்டி எழுப்புறா. அந்த நிலம் சில மீம்ஸ்ல இருந்த முடிச்சத்துக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிருக்க மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா சென்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறது கவலைக்குரியது. இன்றைக்கு அணியில சில வேளைகள்ல ரசிகர்கள் கலாய்க்க மாற்றங்கள் சென்னை ரசிகர்களை மற்ற அணி ரசிகர்கள் கலாய்க்க இல்ல. பொதுவாக இப்ப சென்னை ரசிகர்களை சிஎஸ்கே ரசிகர்களை தாங்களே கலாய்ச்சி கொள்ற மாதிரியும் சிஎஸ்கே கலாய்ச்சி கொள்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் நடக்குது. எனவே சிஎஸ்கே ஒரு டீம் பேலன்ஸ்ட் இல்ல, நல்ல வீரர்கள் இல்ல, டீம் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அங்கே நடக்கிறதா இல்ல. ஸ்டீவன் ஃபிளெமிங்கை பற்றி நிறைய பேர் திட்டுறாங்க. கோச் வேலையே இல்ல, இவர் சும்மா ஒன்றும் இல்லாம இருக்கிறாருன்ற கடந்த கோச்சின் தலையில போட்டீங்களா? போட்டு வேற யாரையும் போட இல்லாத சிஎஸ்கேல கோச்சிட தலையில போட்டு முடிச்சு வச்சுது. அங்கே ராயல் சேலஞ்சர்ஸ் விராட் கோலி, பில்ஷோர், தேவத் படிக்கல், ரஜாத் படித்தர், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரியோ செப்பர்ட், குர்னால் பாண்டியாவும் பேட்ஸ்மேன் பேட்டிங்கை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. பந்து வச்சு தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கின்றது. சஞ்சு இன்றைய தினம் ஏதாவது செய்தால் சஞ்சு ஃபெயிலியரு. வேர்ல்ட் கப்பில் அடிக்கும். நாங்கள் தொடங்க என்ன சொன்னோம், வேர்ல்ட் கப்பில் எல்லாம் அடிச்சார். சஞ்சு நல்ல ஃபோமில் இருக்கிறார். இதுக்கு வந்துண்டைக்கு இதை தொடர்ந்து அப்படி ஒன்று செய்ய போறாருன்ற. ஆனால் அவரும் கொஞ்சம் சைலன்ஸ், அட்மாஸ்பியர் அதுகளும் கொஞ்சம் எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஈடுபாடு அவர் இருக்கிற மாதிரி தெரியும். சஞ்சு சைமன் வந்து அந்த கடைசி ஒரு 3 போட்டியில வேர்ல்ட் கப்ல நடந்தது தான் அவருடைய பெரிய ஒரு வருகையா இருந்தது. அது ஐபிஎல் அவரால் பண்ண முடியல. இது போன ஐபிஎல்லும் இதே நான் அவருக்கு நடந்தது. போன ஐபிஎல் அடிச்சுக்கொண்டே வந்தார். ஆனால் டீமை வந்து பெருசாக கொண்டு போன அவருடைய பக்கம் இருந்தது. அதே மாதிரி ஒரு நிலை தான் திரும்பவும் அதே பழைய நிலைக்கு திரும்பினாரா, பழமையான நிலைக்கு திரும்பினார் என்ற மாதிரி இப்படிதான் இருக்கு. சரி, பார்ப்ப வேண்டிய போட்டியை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் வெல்ல போறாங்க. அடுத்தது விராட் கோலி பரவாயில்ல. நேற்று இரவு சூடு பிடிச்சது. நல்ல மேட்ச் ஒன்று பார்க்கக்கூடியதா இருந்தது. ஹேப்பனிங்கா நல்ல இப்படி கொஞ்சம் போக ஐபிஎல் கொஞ்சம் இல்ல இனிதான் சூடு பிடிக்க தொடங்கும். ஆனாலும் சந்திர என்னதான் பெங்களூர்னு சொன்னாலும் சிஎஸ்கே ஒரு டஃப் கொடுக்கும்ன்ற ஏதோ ஒரு நம்பிக்கை. டஃப் கொடுக்கும் எல்லாட்டியும் விறுவிறுப்பான ஒரு நல்ல டஃப் ஒன்று கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு போட்டி ஒன்று இரவுக்கு நடைபெறும். நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருக்காங்க. இன்றைக்கும் ஜெஃப்னா கிரிக்கெட் ஸ்டோர். உங்களுக்கு தெரியும், தரமான ஒரிஜினல் கிரிக்கெட் பொருட்களை உபகரணங்களை வாங்குறதுக்கு நம்ம தேடுற இடம் எங்கெங்கெல்லாம் தேடுறோம், ஆன்லைனில் தேடுறவங்க. ஆனால் ஒரே இடத்துல யாழ்ப்பாணத்திலிருந்து நாடு முழுவதும் டெலிவரி பண்ணக்கூடிய மிக தரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஜெஃப்னா ஸ்டோர் இப்பொழுது உங்களுக்காக இருக்கு. இவர் கிரிக்கெட்டை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கிரிக்கெட் பொருட்களை விற்பனை செய்கின்றார். அதிக லாபம் இல்லை, தரமான பொருட்கள் என்று சொல்கின்றார். அதே போன்று அடிப்படை வசதிகள் கிரிக்கெட் பழகுகிறவர்கள் பேசிக்ல உள்ளவர்களுக்கு இது பேசிக்ஸ் திங்ஸ், இது பாடித்தான் இருக்கும், அதையும் சொல்லியே உங்களுக்கு தருகின்றார். போலியான ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி இப்ப இலங்கையில இது தாராளமா நடக்கிற வியாபாரம் அப்படியெல்லாம் இல்லை. இது ஜெனியுன்னான 100% உண்மையான சரியான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். கிரிக்கெட் என்று வருகின்ற வழியில் ஹார்ட் பால் கிரிக்கெட்டுக்கான பொருட்கள் ஜெஃப்னா கிரிக்கெட் ஸ்டோர். ஆனால் நீங்கள் இலங்கை முழுவதும் எங்கிருக்கின்றீர்களோ அந்த இடத்திற்கு நீங்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். வாட்ஸ்அப் இலக்கத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் இருக்கின்றது. வீடியோ, போட்டோ எல்லாமே உங்களுக்கு அனுப்பி தரமான பொருட்களையும் அனுப்பி வைப்பார்கள்.